எங்கள் தாத்தா கொள்ளைக்காக தான் வந்தார், ஒரு மக்களுக்காக நிறையா பண்ணார். எங்கள் அப்பா முதல்ல இருக்கும்போது எல்லா மினிஸ்டர்ஸும் பணம் சம்பாதிச்சாங்களா. 40 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருக்கேன். இந்த எலெக்ஷன்லேயும் நம்ம ஜெயிக்கிறோம். அடுத்து என் பையனை முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போக ரெடியாக. நான் அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே மக்களாகி நம்மளோட பணத்தை கொள்ளையடித்து மொத்த குடும்பமும் மினிஸ்டர்ஸும் சேர்த்து வச்சுருக்காங்க. அதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. அதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். மொழி, மதம், இனம், சாதிங்கிற வெறியை தூண்டுறதே நம்ம கட்சி தான். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சி இருக்குது, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கட்சி இருக்குது, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கட்சி இருக்குது. அத்தனை பேரையும் கூட்டணி சேர்த்துருக்கோம். 30 கட்சி கூட்டணி இருக்குது. மக்கள் கண்டிப்பாக நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மக்களோட துன்பத்தை மட்டுமே காணக்கூடிய கேவலமான அரசியல்களை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க அவங்கள தூக்கி எறியணும். மக்களுக்கு ஹாப்பினஸ், இன்பத்தை கொடுக்கணும். அது மட்டும்தான் என்னோடய ஒரே நோக்கம். இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. கொடு, ஒரு ஓட்டுக்கு 4000 கொடு, 10 இல்லையா இன்னும் 2000 சேர்த்து கொடு, 6000 கூட கொடு. எவ்வளோ அடிக்கணும்? ஆட்சிக்கு வந்தால் நம்ம அடிக்கிறது தான். இந்த இதில் 5 லட்சம் தான் கடை வச்சுருக்கோம், அடுத்த இதில் 10 லட்சம் கடை வாங்கலாம். நம்ம பணம் கொடுக்க போகிறதில்ல, அவங்க எவ்வளோ வேணால் கொடுக்கட்டும். நம்ம மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணத்தை தான் கொடுக்குறாங்க. நம்ம மக்கள்கிட்ட உண்மையாக இருப்போம். வரியை வச்சு திருப்பி மக்களுக்கு நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுவோம். மறுபடியும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க ஒரு சாதாரண கட்சியாக நம்ம இருக்க வேண்டாம், நம்ம அதை பண்ண வேண்டாம். மக்களை டிவைட் பண்ணி மக்களுக்குள்ள ஒரு கேஸ் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணணும். கட்சி கூட்டம் நடக்குதா, ஆளுங்களை விடு. 10 பேர் 15 பேர் 20 பேர் செத்தாலும் கவலை இல்லை, பழி அவன் மேலே தூக்கி போடு. அதை பற்றியும் பயப்படாத. நமக்கு மக்கள் எப்படி போனாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம மினிஸ்டர்ஸ், நம்ம கட்சி, நம்மளோட கோட்டையாக இருக்கணும் இந்த தமிழ்நாடு. புரியுதா? சொல்கிறது எனக்கு புரியுது. அவங்க மக்களை டிவைட் பண்ணி மக்களை பிரித்து கேவலப்படுத்தி அந்த மாதிரி கேவலமான அரசியல் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அரசியல் நம்ம பண்ண வேண்டாம். இங்கே எல்லா மக்களும் ஒன்று தான். எந்த ஒரு ஜாதி, மதம், மொழி, இனம் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நீ பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான், என் அக்கா பண்ணாலும் தப்பு தான், என் தம்பி பண்ணாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு. நீதிங்கிறது எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கணும். அதிகார பலம், பண பலம், பணத்தை வச்சு கீழ் பண்ணக்கூடிய படைபலம், இத்தனையும் இருக்குது. நம்ம தான் ஜெயிக்கிறோம். அவனாலையும் ஜெயிக்கணும்னு நினச்சா கூட முடியாது. நேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, கடவுள்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. எப்பயுமே இந்த நேர்மைக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் நமக்கு கிடைச்சா போதும். அந்த வெற்றி கடவுள் நம்ம கொடுக்குன்னு நினச்சானா கண்டிப்பாக கொடுப்பான். அதுக்குண்டான எல்லா செயல்களையும் பண்ணியாச்சு. எல்லா விதமான முறையிலையும் நேர்மையான முறையில் நடந்துகிட்ருக்கோம். அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போட்டோம், கடவுள் நம்ம பக்கம் இருக்கார், இயற்கை நம்ம பக்கம் இருக்குது. கண்டிப்பாக எந்த ஒரு மக்களையும் பிரிக்காத மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை நம்ம கொடுப்போங்கிற நம்பிக்கை நமக்கு போதும்.